அமுதுன்னா உங்களுக்கு தெரியும், எலிக்சர், நெக்டார், அமிர்தம்னு தேவலோகத்துல ஒண்ணு இருக்கு. அதுக்கு வெறும் அமுதம்னு பேரு. ஆனா பெருமாள் எப்படின்னா வெறும் அமுதம் இல்லையா, ஆறா அமுதம். ஆறானா திகட்டாத அமுதம்னு அர்த்தம். சிலது சொல்லுவோம் இல்லையா, இத சாப்பிட்டேன் பசி ஆறிடுத்து, மனசு ஆறிடுத்து. சிலது சொல்லுவோம் நான் மனசார அதை அனுபவிச்சேன், வாயார பேசினேம்போம். ஆனா சிலது எவ்வளவு அனுபவிச்சாலும் மனசு ஆறாது, வாய் ஆறாது, கண் ஆறாதான். அதுக்குத்தான் ஆறாவமுதுன்னு பேரு. இந்த பெருமாளை எத்தனை முறை நீங்கள் அனுபவித்தாலும், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமேன்னு எத்தனை முறை சேவிச்சாலும் இன்னும் 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 பாருங்களேன். இந்த பெருமாள் அவ்வளவு மூக்கும் மொழியுமா அவ்வளவு அழகா இருப்பார். இது போன்ற அழகான பெருமாளை எங்கேயுமே சேவிக்க முடியாது. அதனாலதான் ஸ்ரீரங்கமே கதின்னு மண்டி கடந்த நம் ஆச்சாரியர்கள் கூட கோயிலிலே ஐஸ்வர்யம் பிரசித்தம், குடமூக்கிலே சௌந்தர்யம் பிரசித்தமிரேன்டா. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ரங்கநாதனே கதின்னு இருந்த ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள், கோயில்ங்கிற ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய ஐஸ்வர்யம், ஆளுமை, செல்வத்தெல்லாம் பார்க்கலாம். அழக அனுபவிக்கணும்னா ஸ்ரீரங்கம் வேண்டாம், கும்பகோணம் விடுங்கோ. குடமூக்கிலே சௌந்தர்யம் பிரசித்தமிரே, அவ்வளவு அழகான பெருமாள். அதனால ஆறாவமுது எவ்வளவு அனுபவிச்சாலும். ஏன்னா அந்த அமுதத்துக்கு ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு மீறினால் அமுதமும் வேறொரு பொருள்னு சொல்றா இல்லையா. ஆனா இந்த பெருமாள் இருக்காரே, நீங்க அளவுக்கு மீறி நிறைய அனுபவிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளவு அனுபவித்தாலும் குறை ஏற்படாது. அவ்வளவு இனிமை பெருமாள். அதற்கேற்றபடி இனிய திருநாமம் பாருங்கள், ஆறாவமுது. ஆறாதன்னா திகட்டாத. எவ்வளவு பருகினாலும், சக்கர பொங்கல் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தகட்டுறதுங்கிறோம். இவர் எப்படின்னா ஆறாவமுது. ஆறாவமுது எவ்வளவு அனுபவித்தாலும் ஆனந்தமாக ஆனந்தமாக, ஏன் இன்னும் ஆனந்தம் கூடிண்டே தான் போகும். நேத்து சேவிச்சதை விட இன்னைக்கு சேவிக்கும் போது இன்னும் அழகா இருப்பார். நாளைக்கு இன்னொரு தடவை வந்து சேவிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுவார். அதுக்குத்தான் ஆறாவமுது. அப்ப தேவலோகத்துல உள்ள அமுதம் போல இல்ல, இவர் ஆறாவமுது.